Hello friends, welcome to Malathi Samaiyal Studio. இன்னைக்கு நம்ம பஞ்சாபி ஃபேமஸ் பட்டியாலா சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரிச்சா, க்ரீமியா, டேஸ்டியா இருக்கும். Before get into video, நம்ம சேனல் இப்போதான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிடுங்க. உங்க feedbacks and suggestions-ஐ comment section-லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இப்போ chicken marinate பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். அதில 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனோட எல்லா பார்ட்லேயுமே இந்த மசாலா தயிர் எல்லாமே நல்லா கோட் ஆகணும். அது மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ பொடியாக நறுக்கின 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. நம்ம சிக்கனில் வந்து எதுவும் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. சிக்கனில் நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறதுக்கும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ் மீடியமில் வச்சு 10 to 12 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்குன 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நல்லா பெருசாக வெட்டின 1 கப் வெங்காயம், அதே மாதிரி பெருசாக நறுக்குன 1 கப் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கப் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1/2 கப் தண்ணி நான் முந்திரி பேஸ்ட் இருந்து அதே பவுல்லே கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவும் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போது சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சு இந்த மசாலா சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி ஜூலியன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பட்டியாலா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ், ரோட்டி எல்லாத்துக்கூடயும் இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.